Good evening, students. And the voice clear இருக்கா பிள்ளைகள் உங்களுக்கு கதைக்கிறதுக்கு இருக்குதா? பிள்ளைகள் கதைக்கிறதுக்கு இருக்குதா? ஓகே. ஸோ கடைசியா வந்து நாங்க இந்த முறைமையை வந்து வகைப்படுத்துறல, அதாவது இந்த ஆட்டோமேட்டிக் முறைமைகள் சொல்லி அதுல வந்து நாங்க வகைகள்னு சொல்லிட்டு படிச்சனாங்க. என்னன்னு சொன்னா தொகுதி முறைமைகள், தொகுதி முறைவழிப்படுத்தும் முறைமைகள், அதே போல நிகழ்நேர முறைமைகள், மற்ற வந்து தொடரரா முறைமைகள்னு சொல்லி 3 முறைமைகள் வந்து படிச்சிருந்தேன் நாங்க. அதுக்கான நோட்ஸ் வந்து உங்களுக்கு எழுத சொல்லி நோட்ஸ் அனுப்பியிருந்தா எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு நாங்க பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த முறைமைகள் பொதுவாக எல்லா தகவல் முறைமைகளையும் வந்து அது செயற்பாடு என்ன மாதிரி செயற்படுது, அந்த முறைமைகள் வந்து என்ன மாதிரி செயற்படுதுன்ற அடிப்படையில், அல்லது எந்த இடத்துல செயற்படுது, அதுக்கு என்ன வேலை இருக்குது, அதை வச்சுக்கொண்டு நாங்க என்ன செய்ய போறோம்னா அதை வந்து வகைப்படுத்த போறோம். அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப செயற்பாடு அல்ல பிரயோக அடிப்படையில நாங்க முறைமைகளை வகைப்படுத்த போறோம். அப்ப முதலாவது வகைப்படுத்தல வந்து பாத்தீங்கன்னா அலுவலக தன்னியக்க முறைமை. சரியா? அலுவலக தன்னியக்க முறைமை அப்படின்னு சொல்லி சொன்னா அலுவலக தன்னியக்க முறைமை. சரியா? இந்த அலுவலக தன்னியக்க முறைமை எடுத்துக்கொண்டீங்கன்னா இவர் எங்க வேலை செய்வாருண்டா ஒரு ஆபீஸ் ரிலேட்டடா, இப்ப ஆபீஸ்ல வந்து இருக்கக்கூடிய ஒரு ஒபிஷியல் ஒர்க்குக்காக இருக்கக்கூடிய முறைமைகளை வந்து நாங்க இங்க வந்து அலுவலக தன்னியக்க முறைமைன்னு சொல்லுவோம். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப ஸ்கூல்ல ஒரு பிரின்சிபல் ஆபீஸ்ல வந்து அந்த ஸ்கூல் ஒர்க்ஸ செய்யறதுக்காக ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஒரு முறைமை இருக்கலாம்.
அந்த முறைமை வந்து இதோட அலுவலக தன்னியக்கம். அதாவது ஆபீஸ் ஒர்க்ஸுக்காக அண்டு இருக்கக்கூடியது. பல நிறுவனங்கள்ல வந்து ஒர்க்ஸுக்காக, ஒபிஷியல் ஒர்க்ஸுக்காக வந்து இருக்கு. அந்த மாதிரியான இதுகள் வந்து. அப்போ ஒரு நிறுவனத்துல வந்து தரவுகளை வந்து தங்களோட தேவைகளுக்காக சேமிச்சு, அதை முறை வழிப்படுத்தி, அல்லது வந்து அதை வந்து வெளியேற்றதுக்கு, அடுத்து வந்து தங்களோட முகாமைத்துவத்துக்கு, தங்களோட வேலைகளை வந்து முகாமை செய்து கொள்றதுக்கு, இப்படியான இதுகளுக்கெல்லாம் வந்து இந்த அலுவலக தன்னியக்க முறைமை தான் பயன்படுத்தப்பட போகுது. அப்ப உங்களுக்கு வந்து ஒரு சினாரியோ சொல்லலாம். அதாவது ஆடை உற்பத்தி நிறுவனத்தில் பயன்படுத்தப்படும் முறைமை எதற்கு கீழ வரும்ன்னு கேட்டா உங்களுக்கு தெரியும். ஆடை உற்பத்தி நிலையம்ன்றது வந்து என்ன? அங்கேயும் ஒரு ஆஃபிஷியல் ஒர்க் தான் இருக்க போகுது. அப்ப அந்த இதுக்காக வந்து அவங்க அலுவலக தன்னியக்க முறைமையை பயன்படுத்திக் கொள்ளலாம். அப்ப அத வந்து உங்களுக்கு சொல்ல தெரியணும். அப்ப அந்த மாதிரி வரும். அப்ப தங்களோட பரிமாற்றங்கள் இதற்கெல்லாம் இது பயன்படுத்தப்படும். அப்ப இது வந்து பெரும்பாலும் என்ன? ஒரு தட்டச்சு செய்றதுக்காக வந்து, அதாவது டைப் ரைட்டிங் செய்றதுக்காக, அல்லது வந்து பிற போட்டோ காப்பி எடுக்கிறதுக்காக, பிரிண்டிங் பண்றதுக்காக, இமெயில் அனுப்புறது, இப்படியான இதுகள் உள்ள டிவைஸ் எல்லாம் ஒரு அலுவலக தன்னியக்க முறைமையாக இருக்க போகுது. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, உம் ஓகே. இவர வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இப்ப இந்த தன்னியக்க முறைமை, அலுவலக தன்னியக்க முறைமை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, ஒரு அந்த நிறுவனத்துல இருக்கக்கூடிய மேல் மட்டத்துல இருக்கிற ஆட்கள். இப்ப மேல் மட்டம்ன்னு சொன்னா ஒரு மேனேஜரா இருக்கலாம். அல்ல அவருக்கு மேலேன்னு சொன்னா டைரக்டர். அப்படின்னு சொல்லி ஒரு மேல் மட்டத்துல இருக்கிறவங்களோட வந்து தொடர்பு படுறதுக்கு, அவங்கள வந்து ஒரு அவங்களோட தொடர்பு கொள்றதுக்கு, அல்லது அவங்கள விட்டு நாங்க வெளியால தொடர்பு கொள்றதுக்கு, இதுக்கெல்லாமே வந்து இந்த அலுவலக தன்னியக்க முறைமை வந்து எங்களுக்கு தேவைப்படுது. சரியா? அப்ப இந்த அலுவலக தன்னியக்க முறைமை மாரி எங்களுக்கு ஒன் பை ஒன்னா இருக்குது. நாங்க ஒவ்வொரு முறைமைகள் பார்க்க போறோம். ம். வெயிட். ஓகே. சோ நோட்ஸ் எழுதப் போறோம். ஒவ்வொன்றா நான் விளங்கப்படுத்திக் கொண்டு போறேன். இதுல வந்து உங்களுக்கு என்னென்ன முறைமைகள் இருக்குன்றத நோட் பண்ணிருக்கு பிள்ளைகள். அத ஃபர்ஸ்ட்டுக்கு நோட் பண்ணுங்க. நான் அப்புறம் ஒன் பை ஒன்னா வந்து என்னென்ன முறைமைகள்ன்னு சொல்லி விளங்கப்படுத்துறேன். சரியா?
எழுதிட்டீங்களா பிள்ளைகள் இது? டைம் வேணுமா யாருக்காவது? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க டைம் வேணுமெண்டா. ஓகே. அடுத்தது அலுவலக தன்னியக்க முறைமையை போட்டுட்டு எழுதுங்க.
எழுதிட்டீங்களா பிள்ளைகள்? டைம் வேணுமா யாருக்காவது? டைம் வேணுமானாக்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, அடுத்த சிஸ்டத்துக்கு போவோம். அடுத்த முறைமை பார்த்தீங்கன்னு சொன்னா, பரிமாற்ற செயல்முறை முறைமை. சரியா? இந்த பரிமாற்ற செயல்முறை முறைமைன்றது வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வங்கி பரிமாற்றத்துக்கு பயன்படுத்தப்படுற முறைமை தான் இந்த பரிமாற்ற செயல்முறை முறைமை என்று சொல்லப்படுது. சரியா? அதாவது எங்களுக்கு டெய்லி லைஃப்ல வந்து பண வைப்பு, மீளப் பெறுறது, அத வந்து இப்ப இன்னொரு கணக்குல மாத்துறது, இப்படியான செயற்பாடுகள வந்து பணம் ரிலேட்டடா இருக்கக்கூடிய அந்த டிரான்சாக்ஷனுக்காக இருக்கிறது அந்த பரிமாற்ற செயல்முறை முறைமைன்னு சொல்லப்படும். அப்ப இது வந்து ஸ்பெஷலா எங்க பாவிக்கிறோம்னா, வங்கிகள்ல தான் கூடுதலா பயன்படுத்துறோம். ஏன்னு சொல்லி சொன்னா, அப்ப அதுலதான் எங்களுக்கு வந்து இந்த பணப்பரிமாற்றம்ன்ற வந்து நடக்க போகுது டெய்லி. அப்ப அந்த இடத்துல வந்து நாங்க வங்கியில வந்து கூடுதலா இவர வந்து பயன்படுத்தி கொண்டு இருக்கோம். அப்ப எங்களுக்கு வந்து இந்த ஆம் ம். ஓகே. அப்ப இந்த முறைமை வந்து ஏன் ஸ்பெஷலா நாங்க பாவிக்கிறோம்ன்னு சொன்னா, இப்ப பரிமாற்றம் அதுகள் நடந்தாலுமே, அவர் வந்து அந்த தகவல் வந்து செயல்முறை வந்து ஒன்றோடு ஒன்று வந்து ஒட்டுமொத்தமா இயங்கி செயற்படணும். ஏன்டா நிறைய கணக்கு இப்ப ஒன்றுல இருந்து ஒன்று மாறணும். ஒரு கணக்குல இருந்து இன்னொரு கணக்கு காசு கொண்டு போறது, இந்த கணக்குல கழிக்கிறது, டிடெக்ட் இப்படி நிறைய வேலைகள் அதுக்குள்ள நடக்குது. அப்ப ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இயங்குறதுக்காக ஸ்பெஷலா வந்து நாங்க இந்த பரிமாற்ற செயல்முறை முறைமைன்றத பயன்படுத்திக் கொள்றோம். இப்ப நீங்க வந்து இதுல போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 21 பேப்பர்ல வந்து ஒரு எம்சிக்யூ இருக்கு இல்லையா? இந்த செயல்முறை முறைமைகள்ல 3 செயல்முறை முறைமை தந்துட்டு, அவருக்கு உதாரணமா வரக்கூடியது எது என்றத இணைக்கோணும். அப்ப அதுக்கேற்ற மாரி நாங்க செலக்ட் பண்ணி எடுக்க வேண்டியிருக்கும். அப்ப அத வந்து நீங்க இங்க வடிவா ஞாபகம் வச்சிருந்தா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப இதுக்கு வந்து உதாரணம் வங்கி. வங்கி முறைமைகள் எல்லாமே வந்து பரிமாற்ற செயல்முறை முறைமைகளாக இருக்கும். அத ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. ஆம். ஓகே. எழுதுங்க. பரிமாற்ற செயல்முறை முறைமை.
எழுதிட்டீங்களா பிள்ளைகள்? டைம் வேணுமா யாருக்காவது? டைம் வேண்டா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே. சரி. அடுத்த முறைமை என்னன்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, முகாமைத்துவ தகவல் முறைமை. சரியா? இந்த முகாமைத்துவ தகவல் முறைமை என்றது வந்து ஒரு மேனேஜ்மெண்ட்ட செய்றதுக்காக. எல்லா இடத்திலயும். சரியா? ஆ இத வந்து நாங்க எம்ஐஎஸ்ன்னு சொல்லுவோம். இது ஒரு ஐடிலயே வந்து இந்த எம்ஐஎஸ்ன்ற வந்து ஒரு பெரிய ஒரு டெக்னாலஜி பிளே. அது வந்து நாங்க இப்ப அங்காலெல்லாம் நீங்க ஐடி படிச்சீங்கல்ல. ஏ லெவல் முடிச்சு யூனிவர்சிட்டி போய் ஐடி படிக்கும்போது, இது ஒரு தனி இதா படிப்பீங்க. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு நிறுவனத்துக்கும் நாங்க போனோம்ன்னு சொன்னா, அங்க இருக்கிற ஊழியர் விவரங்கள், அவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் குடுக்குறோம், அவங்க எவ்வளவு காலம் வந்திருக்கிறாங்க, இந்த மாசத்துக்கு எவ்வளவு சம்பளம், அவங்க இப்ப இந்த அங்க எவ்வளவு செலவு, அங்க இருக்கக்கூடிய தரவுகள், அந்த நிறுவனத்தின் தரவுகள், தகவல்கள், அந்த நிறுவனத்துக்கு எவ்வளவு வருமானம் இருக்கு, எவ்வளவு விற்பனை நடந்திருக்கு, இப்படி சகல தரவுகளும், சகல டேட்டாக்களும் வந்து இவர்ல தான் இருக்கு. அதான் இவரை நாங்க முகாமைத்துவ முறைமைன்னு சொல்றோம். இந்த அலுவலக தன்னியக்க முறைமைக்கும் இவருக்கும் வித்தியாசம் என்னன்னு சொன்னா, இந்த அலுவலக தன்னியக்க முறைமை பார்த்தீங்கன்னு சொன்னா, இவர் வந்து தன்னோட ஆபீஸ் ஒர்க்ஸ் அதாவது வந்து ஒரு பேப்பர் ஒர்க்கா இருக்கலாம், அல்லது வந்து ஒரு ஆபீஸ்ல வந்து கம்ப்யூட்டர்ல இருந்து தாங்க அந்த டேட்டாக்களை இன்புட் பண்றது, அப்படியான வேலைகள் செய்யறது இவர்ட்ட வேலை. ஆனா இவர் அப்படி இல்ல. அந்த பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்துக்கு எவ்வளவு வருமானம், எவ்வளவு விற்பனை, லாபம் எவ்வளவு, நட்டம் எவ்வளவு, அந்த கால்குலேஷன் இவர்ல இருக்கும். ஆனா இவர்ல இருக்காது அதுகள். லாப நட்டம் எல்லாம் இவர் பார்க்க மாட்டார். இவர் வந்து ஒரு பேசிக்கான அந்த நிறுவனத்துல வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் பயன்படுத்துறதுதான் இந்த அலுவலக தன்னியக்க முறைமையா இருக்கும். அந்த நிறுவனத்தின் மெயினான அதாவது அந்த டிரெக்டரோ மேனேஜர்ஸோ யூஸ் பண்றதுதான் இந்த முகாமைத்துவ முறைமையாக இருக்கும். அதான் இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம். அப்ப இவரை பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இவர் வந்து தன்னிட்ட வந்து அந்த நிறுவனத்துக்கு வந்து எவ்வளவு முன்னேற்றம் அடைச்சு கொண்டு போகலாம். லாப நட்டம் எல்லாம் இவர் காட்டுவாருன்னு சொன்னா இவர் என்ன செய்வார்? ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த நட்டம் ஏற்படுதுன்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஐடியா வந்து அந்த மேனேஜருக்கு கொடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு இதுல வந்து இவர் இருப்பார். அப்ப தேவையான தீர்மானங்கள் அந்த பின்னடைவாகி கொண்டு போகுது, நட்டம் ஏற்படுதுன்னு சொன்னா அதுக்கு தேவையான தீர்மானம் எடுக்கிறதுக்கு வந்து இவர் வந்து ஒரு வகையில அந்த இத வந்து ஐடியாவை கொடுக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பார். இந்த ஒரு ஆளா இருப்பார் இந்த முகாமைத்துவ தகவல் முறைமை என்றது. சரியா? அப்ப இதுக்காக இது பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். இதோட வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு நார்மலா வந்து இவர் வந்து இப்ப மாதம் மாதம் மட்டும் இல்லாம வருடா வருடமும் அந்த வருஷத்துக்கு வந்து இவ்வளவு இவர் வந்து ஏறி இருக்கிற அதாவது இவருக்கு வந்து இவர்ட கோலம் அவ்வளவு இவருக்கு நட்டம் ஏற்பட்டிருக்கா இந்த மாதிரி அந்த கிராஃப் மாதிரியான ஒரு செட்டப் இதுகள் எல்லாமே இங்கதான் எங்களுக்கு கிடைக்கும். அப்ப இது வந்து நாங்க வந்து ஆஹ் இந்த மாதிரி எங்களுக்கு வந்து கிடைக்கிறதா இந்த முகாமைத்துவத்துல இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த அமைவுறான்ற ஒரு விஷயம் இருக்கு பிள்ளை. அதாவது அமைவுறான்ற விஷயத்த பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா உம் எங்களுக்கு வந்து இப்ப வந்து ஒரு என்னன்னு சொல்றது இப்படி பாப்போமே. ஓகே. இப்ப எங்களுக்கு வந்து ஒரு நிறுவனத்துல வந்து செயற்பாடுகள் சரியா? இப்ப எங்களுக்கு வந்து அமைவுறு செயற்பாடு அல்லது பாதி அமைவுறா செயற்பாடுன்னு சொன்னா அதாவது செயல்சார் அல்ல செயல் சாரான்னு கதைக்கிற மாதிரி தான் இந்த இது சரியா? அப்ப இந்த அமைவுறு பிரச்சனைகள் என்று சொல்லி சொன்னா எனக்கு வந்து இந்த ஒரு செயற்பாடு ரீதியா அந்த நிறுவனத்தின் செயற்பாடு ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து நாங்க அமைவுறு பிரச்சனைகள் என்று கதைப்போம். இங்க பின்னுக்கு நாங்க போக இன்னும் விளக்கமா படிப்போம். இங்க அத வசனம் வர்றபடியா சொல்லித்தார். ஒரு நிறுவனத்தின் செயற்பாட பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து நாங்க அமைவுறு பிரச்சனைகள்னு சொல்லுவோம். அப்படி ஏற்படக்கூடிய அந்த அமைவுறு பிரச்சனைகள்ல ஒரு பாதி அளவுக்கு அதாவது பாதி அளவு பிரச்சனைகளை வந்து இவர் வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய ஆளா இருப்பார். பாதி அமைவுருவன்னு சொல்லுவோம் அத. பாதி அமைவுருவன்னு சொன்னா முழுமையாக வந்து அவர் வந்து அங்க நிறுவனத்தின் பிரச்சனைகள் நிறுவனத்தின் செயற்பாட பாதிக்க மாட்டார். ஒரு அளவுல தாக்கம் செலுத்துவார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல வந்து இவர் வந்து அந்த கட்டுப்பாடை ஏற்படுத்துறார். அந்த பிரச்சனைகள் பாதி அமைவுறு இருக்கிற நேரம் அதுக்கான கட்டுப்பாடை வந்து இவரால வழங்கக்கூடியதாக இருக்கும் என்றதான் இவர்கிட்ட அடுத்த கான்செப்டா இருக்கும். சரியா? அப்ப நோட்ஸ் எழுதுங்க. விளங்காட்டி கேளுங்க பிள்ளைகள். நான் ஸ்பீடா படிப்பிக்கிற மாதிரி இருக்குது.
எழுதிட்டீங்களா பிள்ளைகள்? டைம் வேணுமா? இங்க அடுத்தது விட்டுருக்கேன் எழுதுங்க பிள்ளைகள். சரியா பிள்ளைகள் எழுதிட்டீங்களா? டைம் வேணுமா யாருக்காவது? ஓகே எழுதுங்க. சரி அடுத்தது பார்ப்போம். அடுத்த முறைமை என்னன்னு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, தீர்மான உதவும் முறைமை. இது வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆள். ஒரு இப்ப என்னன்னு சொல்றது, எங்களோட நிறுவனத்துல ஒரு முடிவெடுக்கணுமா, அந்த முடிவுக்கு உதவ போற முறைமைதான் இந்த தீர்மான உதவு முறைமைன்னு சொல்றோம். இப்ப இது வந்து கட்டாயம் நிறுவனம் என்று மட்டும் இல்ல பிள்ளைகள். எங்க வேண்டாலும் எங்க என்றாலும் எனக்கு ஒரு முடிவெடுக்கணும். அங்க வந்து நான் இதை எடுக்கலாமா, வேண்டாமா, இப்படி ஒரு வேலையை செய்தா எனக்கு ஏதாவது நல்லது நடக்குமா, இப்படி நாங்க யோசிக்கிற ஒரு விஷயத்த இப்ப நாங்க நார்மலா வந்து இப்ப நாங்க ஒரு
உதாரணத்துக்கு A லெவல்ல நான் ஸ்ட்ரீம் செலக்ட் பண்ணும்போது என்ன யோசிப்பேன். நான் இந்த ஸ்ட்ரீமுக்குள்ள போனா என்னால ரிசல்ட்ஸ் எடுக்க இயலுமா? என்னால படிக்க இயலுமா? எனக்கு ஓகேயா இருக்குமா? அப்படின்னு நாங்க திங்க் பண்ற மாதிரி, இப்படி நாங்க ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு நாங்க எப்படியெல்லாம் யோசிக்கிறோமோ, அந்த யோசனைக்கு வந்து எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணா, இப்படி அட்வைஸ் பண்ணா நாங்க கேட்போம் தானே. நீ இத இப்படி செய்தியன்னா உனக்கு நல்லவன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணா கேட்கிற மாதிரி தான் இந்த தீர்மான உதவு முறை எங்களுக்கு செய்யப்போகுது. ஒரு முடிவை எடுக்கிறதுக்காக வந்து இவர் ஒரு அட்வைஸ் பண்ற மாதிரியான ஒரு ஐடியாக்களை எங்களுக்கு தருவேன். இப்படி இப்படி இருந்தா நல்லா, நீ இத மாதிரி செய்தா நல்லா அப்படின்னு சொல்லி நாங்க வந்து ஒரு ஐடியாவ தரும். அப்ப அந்த ஐடியாவ தாரதுக்கு வந்து நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா, எங்கட நிறுவனத்தின் அல்லது நாங்க எங்க பயன்படுத்துறோமோ அதுகளுக்கு வந்து அதுல விதிகள். இப்ப அங்க நிறுவனம் இருக்குன்னா, அந்த நிறுவனத்துக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கும். செட் ஆஃப் ரூல்ஸ். அப்ப அந்த விதிகளை சொல்றது, அது இப்படித்தான் நடக்குது, இப்படித்தான் வேலைகள் நடக்குது. இது எல்லாமே நாங்க இவருக்கு இன்புட்டா குடுத்திருப்போம். குடுத்தாத்தான் அவர் அதை வச்சுக்கொண்டு ஒரு முடிவு இப்படி இதுக்கு இப்படின்னு சொல்லி ஒரு சப்போர்ட் ஒண்ணு தருவார் எனக்கு. அதான் இந்த தீர்மான உதவு முறைமையாக இருக்கு. ஆஹ் அப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இப்ப எங்கட நிறுவனத்துல கட்டாயம் வந்து இப்ப நாங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த முகாமைத்துவம் அலுவலகம் பாத்தீங்கன்னா, அலுவலகத்துக்கு நாங்க சொன்னாங்க கீழ் மட்டத்துல இருக்கிறார்கள் பயன்படுத்துறது இந்த முறைமைன்னு சொல்லி. முகாமைத்துவத்துக்கு வந்தோம்னு சொன்னா மேல் மட்டத்துல, அதாவது மேனேஜர்ஸ் அப்படியான ஆட்கள் யூஸ் பண்றது இந்த முகாமைத்துவ உதவு முறை. இந்த தீர்மான முறைமை தீர்மான உதவு முறைமை பாத்தீங்கன்னு சொன்னா, கீழ்மட்டம் மேல் மட்டம் எல்லாம் இல்ல. எல்லா மட்டத்துல இருக்கிறார்களும் யூஸ் பண்ணி கொள்ளலாம் இது. அதாவது ஒரு முடிவெடுக்கிறதுக்கு அந்த நிறுவனத்துல இருக்கிற ஒரு ஊழியரா இருந்தாலும் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். இல்ல மேனேஜர் எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்னா மேனேஜர் ஆல்சோ இதை பயன்படுத்தி கொள்ளலாம். அப்ப இது எல்லா மட்டத்திலுமே பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு முறைமை தான் இந்த தீர்மான உதவு முறைமையாக இருக்க போகுது. அடுத்த முறைமை வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அறிவை மையமாக கொண்ட முறைமை. அறிவை மையமாக கொண்ட முறைமை. இந்த அறிவை மையமாக கொண்ட முறைமையில வந்து பாத்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு ஆராய்ச்சி, இப்ப செயற்கை நுண்ணறிவு கொண்ட அந்த முறைமைகளைத்தான் நாங்க அறிவை மையமாக கொண்ட முறைமைன்னு சொல்லலாம். அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ வச்சிருக்கிற முறைமைதான் இந்த அறிவை மையமாக கொண்ட முறைமையா இருக்கும். ரோபோட்ஸ் அல்லது வந்து தன்னாலே ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதண்ட செயற்பாடு இல்லாம ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யக்கூடிய எல்லா இதுவுமே வந்து அறிவை மையமாக கொண்ட முறைமையாக இருக்கு. அப்ப இது வந்து என்னன்னு சொல்லி சொன்னா, எங்களுக்கு வந்து இந்த அடுத்ததா படிக்க போற வல்லுனர் முறைமை அதுன்ற எண்ணக்கருவை வச்சுக்கொண்டு இவர் செயற்படுவார். அப்படி வல்லுனர் முறைமைன்னா என்னன்னு பாப்போம். வல்லுனர் முறைமைன்றது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இப்ப ஒரு இடத்துல ஒரு துறையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல எக்ஸ்பர்ட் ஆக்கள் இருப்பாங்க, வல்லுனர்கள். அவங்க அந்த இடத்துல இருந்தா ஒரு பிரச்சனை வரும்போது எப்படி முடிவெடுப்பாங்க. அப்ப அந்த இதை வந்து செய்யறது இந்த வல்லுனர் முறைமையா இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு வந்து விண்வெளி ஆராய்ச்சி நடக்கிற ஒரு நிலையம் வந்து வைப்போம். அங்க வந்து எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் இருப்பினா திடீரென்னு அந்த அவங்க லீவு, அவங்க எல்லாருமே லீவு வரமாட்டாங்க. அண்டன்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வந்துட்டு அத தீர்வு செய்யறதுக்கு, அத முடிவு செய்யறதுக்கு வந்து அதுக்கு பிரச்சனை வந்தா அதுக்கு எப்படி முடிவெடுக்கப்படும்னு சொல்லி அந்த எக்ஸ்பர்ட்ஸுக்கு வந்து அந்த வல்லுநர்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். இப்படி வந்தா இப்படி தடுக்கணும். அப்ப அது வந்து அவங்க இல்லாட்டி என்ன எங்களால வந்து அவங்க அந்த தீர்வை செய்ய இயலாம போயிடும். அந்த டைம்ல அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் தங்கள்ட்ட இருக்கிற அறிவு, தாங்க படிச்சு தங்களுக்கு இருக்கிற அந்த அறிவை அல்லது வந்து தாங்கள் ஒவ்வொரு பிரச்சனையும் வரும்போது எப்படி முடிவெடுப்போம் என்ற அந்த அறிவை வந்து இந்த முறைமைக்கு இன்புட்டா கொடுத்திருப்பாங்க. அப்ப எங்களுக்கு வந்து திடீர்னு அவங்க இல்லாட்டியும் எனக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டுதானே நான் இவர்கிட்ட போய் கேட்டேன்னு இவர் அதுக்கான முடிவை எனக்கு சொல்லுவேன். அப்ப இந்த மாதிரியான ஒரு அடிப்படையான இந்த கான்செப்டை வச்சுக்கோங்க இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது வந்து வேலை செய்யுது என்று சொல்லப்படும். ஆனா ரெண்டுமே வேற வேற. அதை வடிவா விளங்கி கொண்டீங்கன்னா சரி. இவர் வந்து செயற்கை நுண்ணறிவை மையமா கொண்டவர், இவர் வந்து வல்லுநர்களை மையமா கொண்டது. ரெண்டுமே வேற வேற. ரெண்டையும் ஒன்றா போட்டு குழப்ப கூடாது. சரியா? சோ அடுத்ததான் நோட்ஸ் எழுதுங்க.
எழுதிட்டீங்களா பிள்ளைகள்? டைம் வந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. டைம் வேணுமா யாருக்காவது? அடுத்தது சிஸ்டம். அறிவை மையமாக கொண்ட முறைமை. எழுதுங்க. மிஸ் கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்களே. ஓகே மிஸ். எழுதிட்டீங்களா பிள்ளைகள்? டைம் வேணுமா? அடுத்த ஸ்லைட் மாத்துறேன்.
எழுதிட்டீங்களா பிள்ளைகள்? ஓகே, எழுதுங்க. சரியா? ஓகே. அதத் தொடர்ந்து அதாவது வல்லுனர் முறைமைக்கு உதாரணம். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, ஒரு மருத்துவர். மருத்துவத் துறையில மருத்துவர் என்ற ஒரு வல்லுனர். அப்ப அவருக்கு ஒரு நோய எப்படி கண்டுபிடிக்கிறார்? அதுக்கான அறிகுறி என்ன? அந்த நோய் என்ன? அதுக்கு பரிசோதனைகள் என்ன? அப்படியான அந்த விஷயங்கள அவர் ஒரு கம்ப்யூட்டர்ல இன்புட் பண்ணியிருப்பாரா இருந்தா, எனக்கு என்ன இன் ஃபியூச்சர்ல அந்த மருத்துவர் தேவையில்ல. ஒரு கம்ப்யூட்டரே நான் கம்ப்யூட்டர்ட்ட போயிட்டு எனக்கு என்னென்ன அறிகுறி இருக்கு, இந்த மாதிரி ரிப்போர்ட்ன்னு கொடுத்தாலே, கம்ப்யூட்டர் என்ன செய்யும்? உனக்கு இதுதான் வருத்தம்ன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி தரும். அதுதான் இதுல சொல்லப்பட்டிருக்க ஒரு உதாரணமா இருக்கு பிள்ளை. எஸ்கியூஸ் மீ சோ மிஸ். நோட் சொல்லுங்க. மிஸ் ஃபர்ஸ்ட் பேஜ் கொஞ்சம் ஸ்டால் பண்ணுங்களேன். ஓகே. ஓகே மிஸ். உதாரணம் என்று போட்டுட்டு இதை எழுதுங்க பிள்ளைகள்.
சரியா பிள்ளைகள் எழுதிட்டீங்களா? டைம் வேணுமா? அடுத்தது இது எல்லாத்தையும் விட இன்னொரு சிஸ்டம் உங்களுக்கு நான் லிஸ்ட்ல தெரியல அந்த சிஸ்டம். அத பத்தி பார்ப்போம். அதாவது அவர் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு சிஸ்டம் பிள்ளை. தந்திரோபாய திட்ட முறைமைன்னு சொல்லுவாங்க. சரியா? தந்திரோபாய முறைமை அல்ல தந்திரோபாய திட்ட முறைமை. இவர் என்னன்னு சொன்னா சரியா தந்திரோபாயம் அண்டும் போதே உங்களுக்கு விளங்கணும். இவர் எப்படின்னு சொன்னா இவரை வந்து பயன்படுத்துறார்கள் வந்து ஒரு நிறுவனத்தின் மேல்மட்டத்துல இருக்கிறார்கள் தான் பயன்படுத்துவினம் என்னத்துக்காகன்னு சொன்னா தாங்க லாபத்தை ஈட்டுறதுக்காக அல்லது வந்து தங்களோட நிறுவனம் முன்னேறி போகணும்ன்றதுக்காக ஒரு தந்திரத்தன்மையை பயன்படுத்துறாங்க. இப்ப சொல்லிவிடும் தானே கண்ணிங்கா யோசிக்கணும் ஒரு தந்திரமா யோசிச்சு நாங்க வந்து லாபத்தை ஈட்டோம் அந்த மாதிரியான ஒரு knowledge கொண்டு வர்றதுக்கு அது வர்றதுக்காக பயன்படுத்துற முறைமை தான் இந்த தந்திரோபாய முறைமை. அப்ப இது எல்லாத்தையும் விட இவர் ஒரு ஸ்பெஷலானால் தனிய மேல்மட்டத்துல இருக்கிறார்கள் நாம் பயன்படுத்த போயினோம். இப்ப இந்த தந்திரோபாயம் வந்து அந்த நிறுவனத்தின் ஒரு லாப நோக்கத்துக்காக வந்து ஏதாவது தந்திரமா செயற்படணும் அதை யோசிக்கிறது வந்து வித்தியாசமா யோசிக்கணும் வேற யாரும் யோசிக்காத மாதிரி அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிற மாதிரியான இடங்கள்ல இந்த தந்திரோபாய முறைமை வந்து பயன்படுத்தப்படுது. இவ்வளவும் தான் எங்களுக்கு முறைமைகள். அதாவது நாங்க முறைமையை வந்து எங்களோட பிரயோக அடிப்படையில வந்து நாங்க முறைமையை வந்து இந்த மாதிரி வகைப்படுத்தி கொள்ளலாம். சரியா? இது எல்லாத்தையும் விட அடுத்ததுக்கு போவோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த முறைமைகளை எந்தெந்த மட்டத்துல இருக்கிறார்கள் பயன்படுத்தினோம் அதை பார்ப்போம். சரியா? அதாவது எந்தெந்த மட்டத்துல இருக்கிறார்கள் இந்த முறைமைகளை பயன்படுத்துறாங்க என்றது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா நாங்க வந்து இந்த 4 மட்டமாக பிரிக்கலாம். ஒரு நிறுவனத்துல வந்து நாங்க இப்ப நிறுவனத்துல கதைக்கிறோம் தானே மேல் மட்டம் கீழ் மட்டம் கதைக்கலாம் அந்த விஷயத்தான் இதுல நான் 4 மட்டமாக பிரிக்கிறேன். சரியா? மட்டம் வந்து இதான் முதலாவது மேல இருக்கிறவர் தான் மேல் மட்டம் அதாவது முதலாவது 2வது 3 4ன்னு சொல்லி 4 மட்டமா பிரிக்கிறோம். இந்த மேல இருக்கிற மட்டத்தை வந்து நாங்க உயர் மட்டம் என்று சொல்லலாம். சரியா? உயர் மட்டம் இது வந்து நடுத்தர மட்டம் இது வந்து அறிவு மட்டம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா செயற்பாட்டு மட்டம். சரியா? இப்படி நாங்க வந்து ஒரு நிறுவனத்துல இருக்கிற ஊழியர்கள் அல்ல நபர்களை வந்து இந்த 4 மட்டங்களுக்கு உள்ளடக்கலாம். இதை விட இன்னொரு விதமா நாங்க போடலாம். ஒரு பூம்பகம் 3ஆ பிரிச்சு போடுவோம். அதுல வந்து மேல இருக்கிறது உயர் மட்டம் இது நடுத்தர மட்டம் கீழ் மட்டம் என்று சொல்லி பிரிப்போம். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கீழ் மட்டம்ல வந்து இந்த அறிவும் செயற்பாடும் அறிவு மட்டமும் செயற்பாடு மட்டமும் சேர்ந்து ஒரு மட்டமா ஆகுது. எங்களுக்கு அது தேவையில்லை. ஜஸ்ட் இந்த விவரத்தையும் பார்ப்போம். சரியா? அப்ப இந்த 4 பேருக்குலயும் வந்து இந்த 4 மட்டங்கள்லயும் வந்து இந்த உயர் மட்டத்துல இருக்கிறவங்க யூஸ் பண்ணக்கூடிய முறைமை எதன்னு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தந்திரோபாய முறைமையாக இருக்க போகுது. சரியா? தந்திரோபாய முறைமை இது எப்படின்னு சொன்னா அந்த நிறுவனத்தின் ஓனர் ரெண்டு வைப்பார். அந்த நிறுவனத்துக்குரிய ஓனர் வந்து யூஸ் பண்ற முறைமை தான் இந்த தந்திரோபாய முறைமையா இருக்க போகுது. நடுத்தர மட்டத்துக்கு வரப்போயினம் யார் யாருன்னா இந்த நிறுவனத்துல இருக்கக்கூடிய மேனேஜர்ஸ் பார்ப்போம். சரி? அந்த மேனேஜர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய முறைமைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று முகாமைத்துவ முறைமை. சரியா? ஒன்று முகாமைத்துவ முறைமை அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தீர்மான உதவு முறைமை. சரியா? அப்ப இந்த 2 முறைமையும் இந்த மேனேஜர்ஸ் நடுத்தர மட்டத்துல இருக்கக்கூடிய ஆட்கள் யூஸ் பண்றாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அறிவு மட்டத்துல யார் என்னென்ன யூஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு இங்க வந்து பயன்படுத்தப்படுற வந்து ஒன்று இந்த முறைமையா இருக்கும். அதாவது knowledge based system அறிவை மையமாக கொண்ட முறைமை. சரியா? அந்த முறைமை பயன்படுத்தப்பட போது அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இங்க அலுவலக உதவு முறைமை. சரியா? அப்ப இந்த 2 முறைமையும் எங்களுக்கு இங்க வேலை செய்ய போகுது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பரிமாற்ற இதுல வந்து அதாவது வங்கியில பயன்படுத்தப்படுற முறைமை வந்து பரிமாற்ற முறைமை வந்து இந்த மட்டத்துல செயற்பாடுகள் நடைபெற மட்டத்துல நாங்க பயன்படுத்தி கொள்றோம். அப்ப இந்த மாதிரி நாங்க இந்த முறைமைகளை வந்து மட்டங்களாக பிரிக்கலாம். என்னென்ன இதுல வந்து என்னென்ன முறைமை பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லி மட்டங்கள்ல கதைக்கலாம். சோ அத நோட் பண்ணுவோம். நோட் சொல்லுங்க பிள்ளைகள்.
எழுதிட்டீங்களா பிள்ளை? ஓகே, இத ட்ரா பண்ணிக்கொள்ளுங்க. ஜஸ்ட் சும்மா அந்த படமா போட்டாலே உங்களுக்கு விளங்கும். சிம்பிளா ட்ரா பண்ணி நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இதுல வந்து அந்த முறைமைகளை வந்து சின்ன சின்ன அந்த இஎஸ்எஸ் என்ற வந்து தந்திரோபாய முறைமை, எம்ஐஎஸ் என்ற வந்து முகாமைத்துவ முறைமை, டிஎஸ்எஸ் என்றது தீர்மான உதவு முறைமை, கேடபிள்யூஎஸ் என்ற வந்து அறிவை மையமாக கொண்ட முறைமை, இது அலுவலக முறைமை. அடுத்து வந்து இது பரிமாற்ற செயற்பாட்டு முறைமை. சரி, அந்த இதை வந்து நான் ஷார்ட் ஃபார்ம்ல போட்டிருக்கேன். நீங்க வடிவ ஃபுல் ஃபார்ம்ல எழுதுங்க பிள்ளைகள். ஃபுல் ஃபார்ம்ல எழுதினா தான் உங்களுக்கு ஞாபகமா இருக்கும். இப்ப இஎஸ்எஸ் எம்ஐஎஸ் படிச்சா உங்களுக்கு ஞாபகம் வராது. பேப்பர்ல அப்படி ஷார்ட் ஃபார்ம்ல கேட்கவும் மாட்டாங்க. பேப்பர்ல வந்து உங்களுக்கு ஃபுல்லா தான் இருக்கும். அப்ப ஆகவே வந்து ஃபுல் ஃபார்ம்லயே எழுதி வச்சுக்கொள்ளுங்க. சரியா பிள்ளைகள்? டைம் வேணுமா யாருக்காவது? டைம் வேணுமா நாக்கள்? ஓகே, அடுத்ததுக்கு போவோம். இப்ப அடுத்தது என்னன்னு சொன்னா எங்களுக்கு இந்த இதுல வந்து இப்ப இந்த நிறுவனத்துல வந்து ஒவ்வொரு மட்டங்கள் காய்ச்சினாங்க தானே, அந்த மட்டத்துல வந்து எப்படி பிரச்சனை ஏற்படும், அதாவது அதுதான் நாங்க அந்த முறைமைகளுக்கு சொல்றோம். முறைமைகள்ல சொல்றோம் என்னன்னு சொன்னா, இந்த பிரச்சனைகளை தீர்வு செய்யறதுக்கு தான் இந்த முறைமைகளை பெரும்பாலும் பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப அது வந்து இந்த மட்டங்கள்ல கதைப்போம். சரியா? அது வந்து நாங்க பொதுவா 3ஆ பிரிச்சுட்டே கதைக்கலாம். என்னென்ன மட்டம்னு சொன்னா, இது மேல் மட்டம், இது நடுத்தர மட்டம், இது கீழ் மட்டம். சரியா? இந்த கீழ் மட்டம், இந்த 3 மட்டத்துல வந்து எனக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க இந்த மாதிரி பிரிக்கலாம். சரியா? இந்த மாதிரி பிரிக்கிறேன். இது என்னன்னு சொன்னா, இங்க கூடுதலான பிரச்சனை, இங்க குறைவான பிரச்சனைன்னு பிரிச்சுக்கிறேன். இதுல எது கூட ஏற்படும்னா, கீழ் மட்டத்துல எது கூட பிரச்சனையா ஏற்படும்னு சொன்னா, அமைவுறு பிரச்சனை தான் கூடவாக ஏற்படும். அமைவுறு பிரச்சனைன்னு சொல்லி சொன்னா, சரியா, இங்க வந்து
கூடுதலாக அமைவுறு பிரச்சனை இந்த கீழ்மட்டத்தில் ஏற்பட போது இங்க பாதி அமைவுறு, இங்க சரியான குறைவான அமைவுறு பிரச்சனை ஏற்படும். அந்த அமைவுறு பிரச்சனை என்றா என்னன்னு பாத்தீங்கன்னா சரியா, அமைவுறு பிரச்சனை என்றா என்ற நிறுவனத்தின் செயற்பாடுகளை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் இந்த அமைவுறு பிரச்சனைன்னு சொல்லுவோம். அப்ப நிறுவனத்துல வந்து எங்களுக்கு செயற்பாடு நான் வந்து ஈஸியா செய்யக்கூடிய அங்க வந்து வளமையான ரெகுலரா நடக்கிற செயற்பாட்டையே இந்த பிரச்சனை வந்து பாதிக்கும்னு சொன்னா அதைத்தான் அமைவுறு பிரச்சனைன்னு சொல்லுவோம். அந்த அமைவுறு பிரச்சனை எங்க அதிகமா ஏற்படும் இந்த கீழ் மட்டத்துல, அதாவது அந்த ஊழியர்களுக்கு இடையில ஏற்படுற பிரச்சனை தான் இந்த அமைவுறு பிரச்சனையா இருக்கு. அதே போல இந்த மேல் மட்டத்துல சரியா, மேல் மட்டத்துல என்ன கூடவா ஏற்படும் பாத்தீங்கன்னா அமைவுறா பிரச்சனை. சரியா, இதால வந்து ஏற்படுற இங்க அமைவுறான்னு சொல்றோம் என்னன்னா இங்க ஏற்படுற இந்த அதிகமா ஏற்படுற பிரச்சனைகளால இந்த மட்டத்துல ஏற்படுற பிரச்சனைகளால வந்து எங்களோட நிறுவனத்தின செயற்பாடுகள் பாதிப்படைய பொருள். ஏன் எங்களுக்கு இவருக்கு வந்து இப்ப இங்க மேனேஜருக்கோ அல்லது அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஓனருக்கோ வந்து அந்த நிறுவனம் ரீதியா வந்து ஒரு நட்டம் லாபம் ஏதோ ஒரு நட்டம் ஒன்று ஏற்படுதுன்னு சொன்னா அந்த நட்டம் ஏற்படுறதால கீழே இருக்க ஊழியர் வந்து என்ன ஊழியருக்கு தெரிய போறது இல்ல. இப்ப நிறுவனம் நட்டத்தெல்லாம் போய் கொண்டது நாங்க வேலை செய்யக்கூடாதுன்றது அவைக்கு தெரிய போகுது. இவைக்குத்தான் தெரியும் அந்த பிரச்சனை என்னன்றது. அப்ப இங்க என்ன நிறுவனத்தின் செயற்பாட பாதிக்காத பிரச்சனை வந்து இங்க அதிகமா ஏற்படும். அப்ப அது வந்து பேருந்து கீழே போகும்போது அது சரியான குறைவாக இவருக்கு ஏற்படக்கூடியதா இருக்கும். அப்ப இந்த அமைவுறு பிரச்சனையும் அமைவுறா பிரச்சனையும் பாதி அளவில் ஏற்படக்கூடிய மட்டம் வந்து இந்த நடுத்தர மட்டமாக இருக்கு. கண்டு பிரிப்போம். அதே போல எங்களோட தீர்மானங்கள் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கான தீர்மானங்களை நாங்க இதே மாதிரியே ட்ரா பண்ணலாம். சரியா, தீர்மானங்களையும் இதே மாதிரி தான் ட்ரா பண்ண போறோம். தீர்மானம் எப்படி இருக்கும்னு சொன்னா இலகுவாக எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் எல்லாமே இந்த இடத்துல இருக்கு. அதாவது கீழ்மட்டத்துல வந்து எங்களுக்கு இலகுவான தீர்மானங்களாக இருக்கும். சரியா, இலகுவான தீர்மானங்களாக இருக்கும். அப்படி என்ன எனக்கு இது செயற்பாட பாதிச்சாலும் எனக்கு இதுக்கான தீர்மானம் இலகுவாக எடுக்கக்கூடியதா இருக்கும். ஆகவே வந்து இந்த பிரச்சனை வந்து இங்க பெரிய விஷயமே இல்லை. அப்ப இலகுவான தீர்மானங்கள் எடுக்கக்கூடியதா இருக்கும். இங்க வந்து எப்படின்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு வந்து இலகுவாக எடுக்க முடியாத தீர்மானங்கள் இங்க கூடவாக இருக்கும். அப்ப இலகுவாக எடுக்க முடியாத தீர்மானங்கள்னு சொல்லி சொன்னா இப்ப பாருங்க அமைவுறா பிரச்சனை ஒரு நட்டம் ஏற்படுதுன்னா அந்த நட்டத்தை நிவர்த்தி செய்யறதுக்கான தீர்மானம் வந்து இங்க உடனே எங்களால எடுக்க இயலாது. அப்படியான ஒரு விஷயம் தான் இங்க ஏற்படும். அப்ப இங்க வந்து பாருங்க எங்களுக்கு கீழ் மட்டத்துல பிரச்சனை ஏற்பட்டாலும் அது செயற்பாட்டை பாதிச்சாலும் எங்களால இலகுவாக தீர்மானம் எடுத்து அதை நிவர்த்தி செய்யக்கூடிய மாதிரி தரும். சரி, அப்ப இது வந்து நாங்க இப்படி இந்த முறைமையில பாக்குறோம். இது விளங்கிட்டா பிள்ளைகள் உங்களுக்கு? ஓகே, அப்ப இதை இன்ட்ரோ பண்ணுங்க.
சரியா பிள்ளைகள் நோட் பண்ணிட்டீங்களா? டைம் வேணுமா யாருக்காவது? டைம் வேணுமா நாக்கள்? ஓகே. ஸோ படிச்சதுல ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? ஏதாச்சும் டவுட் இருந்தா கேட்கலாம். நோட்ஸ் நான் டெலிகிராம்ல போட்டு விடுவேன். நோட் பண்ணாத ஆட்கள் வேண்டாம் திருப்பி நோட் பண்ணிக்கொள்ளுங்க விட்ட பாயிண்ட்ஸ்களை பார்த்து. கிளாஸ் முடிக்கிற பிள்ளைல எதுவும் டவுட் இல்லையேன்னு சொன்னா Okay, miss. ஓகே ஓகே பாய், குட் நைட் எல்லாருக்கும். Okay, teacher. Thank you, teacher. Good night, teacher. வெல்கம்.